அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் உங்களோட ஒட்டுமொத்த தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு அமல் இது எங்களோட உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அமல். இந்த அமலை ஒரு சகோதரிக்கு நான் சொல்லியிருந்தேன். அவங்க ஓதிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு பல வருஷமாக கேட்டு கிடைக்காதது இதை ஓதி ஒரே நாளில் கிடச்சிது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த துஆவை வழக்கமாக ஓதிட்டு வாங்க. அதாவது நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் வழக்கமாக ஒரு துஆவை கேட்பீங்க இல்லையா, அந்த துஆவில் இந்த வார்த்தைகளையும் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் உங்களோட துஆவை முடிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு உங்களோட தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நீங்கள் கேட்கணும். இப்போது இந்த துஆக்களை கேட்கறதுக்கு முன்பாக நீங்கள் 3 தஸ்பீகளை 10 முறை நீங்கள் ஓதணும். அதுதான் நமக்கு இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்மளோட துஆ கபூல் ஆகும். அதுதான் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 3ஐயுமே 10 முறை நம்ம ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் எதையுமே அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் அப்படின்னு நமது நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. எனவே இதை 10 முறை ஓதிட்டு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அரபி துஆ ஓதுவீங்க இல்லையா, அந்த துஆவிற்கு பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு துஆவை, இந்த பவர்ஃபுல்லான ஒரு துஆவை ஒரு முறை மட்டுமே நீங்கள் ஓதிட்டு உங்களோட அந்த அரபி துஆவை முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க. அந்த துஆ என்ன அப்படின்னா, அதுதான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு நபியுக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாகு வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ். இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு துஆ. இதில் அல் முஸ்தான் அப்படிங்கிற துஆ கபூல் ஆகக்கூடிய அல்லாஹ்வினுடைய பெயர் இடம்பெறுது. இன்னும் லா ஹவுல வ லா குவத அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் பொக்கிசமும் இதில் இடம்பெறுது. இந்த 2 வார்த்தைகள் போதும் நம்மோட அத்தனை துஆவும் நமக்கு கபூல் ஆகுவதற்கு. இன்னும் இதனோட பொருளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் இந்த துஆவை ஓதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனோட பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ்வே, உன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நலவானவை அனைத்தையும் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய தீங்கானவை அனைத்தையும் விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீதான் உதவி கோரப்படுபவன். நான் கேட்டவைகளை எனக்கு அருள்வது உன்னிடமே உள்ளது. எந்த திரும்புதலும் எந்த ஆற்றலும் உன்னை கொண்டே தவிர வேறில்லை. எவ்வளோ சிறந்த ஒரு வார்த்தைகள் பாருங்கள். அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் தொழுகையை முடித்த உடனே இந்த துஆவை கேட்குறத இனிமேல் நீங்கள் ஆரம்பிங்க. இதை விட்டுறாதீங்க. இது நான் வழக்கமாக செய்து வரக்கூடிய ஒரு அமல். இது எங்களோட உஸ்தாத் எங்களுக்கு கற்றுத்தந்தது. இன்ஷா அல்லாஹ் இதில் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களோட தேவைகளை கேளுங்க. உங்களோட மிகப்பெரிய தேவைகளையும் கேளுங்க. ஏன்னா அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய தேவை இருந்தது. அல்லாஹ் தஆலா உடனடியாக கபூலாக்கி தந்தான். இது துஆ கபூலாகக்கூடிய அத்தனை அம்சமும் பொருந்திய ஒரு துஆனே சொல்லலாம். எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் நமக்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தைகளும் இந்த திக்ரில் இடம்பெறுது. இன்னும் நபியவங்க கேட்ட நலவுகள் அனைத்தையுமே எனக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆ. இந்த துஆவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா கெட்ட விஷயங்கள்லேருந்தும் எதிர்மறை விஷயங்கள்லேருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஏன்னா இந்த ஒரு துஆவை ஓதுறது அப்படிங்கிறது பாதுகாப்பை நமக்கு வலுப்படுத்தும். இன்னும் எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. நீங்கள் விரும்பியது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். இன்னும் நீங்கள் எதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ஒரு துஆவை வழக்கமாக ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.